ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ரிஷபலக்கண ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தியா என்ற பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 4ஆம் பாகமான 4ஆம் ராசியான சிம்மராசின் பதிவாகும். ஓகேங்களா? இந்த சிம்மராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக ஒரு தசாபதி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலநிலைக்கு போகிற அந்த பதிவாக இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்ட பார்த்தீங்கன்னா 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்ட பார்த்தீங்கன்னா லான் போட்டிருப்பாங்க. அதுதான் லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதாவது 1, 2, 3, 4 எண்ணி வர 4ஆம் பாவத்தோட பதிவு தான் இந்த சிம்மராசின் பதிவு. ஓகேங்களா? இந்த 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய புத்திநாதன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனீஸ்வர பக்கம் இல்லைங்களே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுலேருந்து எண்ணி போய் எந்த இடத்துல உங்களோட புத்திநாதன் இருக்கிறாரோ அதுக்கு உண்டான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கரெக்டான பதிவு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது எப்படி நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பார்த்து பலனை தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, அதாவது உங்கள் ராசி கட்டத்துக்கு முன் பேஜ் அமாவாசை பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிரகத்தை முன்னே வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா பேரிட்டு குறிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் நட்சத்திர சாரங்கிறது. அதோட சாரத்தில் வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி நேரம் பயணிச்சு உங்களுக்கு பலன் அளிக்கிறாங்க தான் இந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இது எத்தனை கோடி தசாபதி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து 7 கோடி 12 கோடியவன் செவ்வாய் திசைங்க. ஓகேங்களா? அப்போ செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 கோடியும் 10 கோடியும் சனி புத்திங்க. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அதாவது செவ்வாய் திசையானது 7 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருப்பாங்க. உங்களுக்கு பார்த்து சனி புத்தி பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி புத்தி பார்த்தீங்கன்னா ஒரு வருடமும் 1 மாதமும் 9 நாட்களும் செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிஷபலக்கணம் ரிஷபராசிக்காரர் இந்த பதிவு பார்க்கணுமா கேட்டிங்கனாக்கா, அப்படி கிடையாதுங்க. ரிஷபலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியை இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்குமானால் 100% நீங்கள் பலன் அப்படி பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ வந்து உங்களை 4ஆம் பாகமான 4ஆம் ராசியான சிம்ம ராசி நட்சத்திரங்க பார்த்துடலாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க, மகம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். போகிற 1, 2, 4 பாதம் இருக்கும். உத்தரம் 1ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு உங்களுடைய 9 10 கோடி சனீஸ்வர பகவான் புத்திநாதன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 4ஆம் இடத்துல பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ 4ஆம் இடத்துல உங்கள் ஜனனகால ஜாதகம் 4ஆம் இடத்துல பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அங்கே என்னென்ன சாரத்தில் இருக்குதுங்க, அப்போ என்னென்ன சம்மந்தப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேதோட சாரத்தில் அதான் மகம் சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பயணிக்குதுங்க, இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுது, அது கேது சம்மந்தப்படுறார். ஓகேங்களா? அப்போ அது மேலே யாருங்க 9 4ஆம் பாவம் சம்மந்தப்படுது, கேது சம்மந்தப்படுறார். 9 10 அது மேலே புத்தினா பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டம் நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காலகட்டம் கட்டாயமாக நம்மளுக்கு அதாவது ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்து உண்டான அமைப்பு. அதே மாதிரி பார்த்து சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பூசேரி பட்டம், ஒரு ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தர்மகர்த்தா காரியகர்த்தா இந்த மாதிரி ஒரு பட்டங்கள் அமையிறது அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிடம் புதுசாக பழகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வாத்தியராக அதுலேயும் ஒரு வாத்தியராக ஒரு மெச்சூரிட்டாக போகிறது வர்றது, ஒரு ஏகசாலை இந்த பாடசாலை இந்த மாதிரி ஒரு மந்திர உச்சாரம் இந்த மாதிரி அமைப்பு போகிறது, ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை போகிறது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்பில் தொழில் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மூலிகை சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இந்த இயற்கை வளம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல போனாக்கா ஒரு கார்மெண்ட்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா கட்டிங் சலூன் இந்த முடிதானம் கொடுக்கறது இதெல்லாம் நம்ம காலகட்டம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெய்வ அனுகிறதா பார்த்து பேர் போல் பட்டப்படி படிக்கிறது, ஒரு ஆன்மீக சார்ந்த ஒரு தொழில் பண்ணுறது, ஆன்மீக சார்ந்த ஒரு ரீதியாக நம்ம வந்து ஒரு தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிதலுக்கு நம்ம ஒரு புராணம் படிக்கிறது. இதெல்லாம் நம்ம காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டாக நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரிங்க, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூரம் சாரம் இல்லைங்களா? அப்போ பூரம் சாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 1 கூடயும் 6 கூடையோட சாரங்க. ஓகேங்களா? அப்போ இதை என்ன சம்மந்தப்படுதுங்க, 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 1 6 சம்மந்தப்பட்டு மேலே 9 10 மேலே பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் நம்ம இதாக அமைப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கடனை வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இல்லை அடிமை வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்லை அதாவது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொடுத்து வாங்குகிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லை அங்கே போய் வேலைக்கு சேருவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஒரு மருத்துவம்
ஒரு பிசியோதெரப்பி இந்த மாதிரி அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய் சேர்ந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு தொழில் ஒன்று தொடங்குறோம் அப்படின்னாக்கா ஃபுல் நம்ம புதுசாக நம்ம வாங்கி தொடங்கக்கூடாதுங்க. ஆல்ரெடி வாங்கி அது பார்த்தீங்கன்னா ஒரு கை 2 கை மாறின கையாக இருக்கணும். அந்த தொழில் ஸ்தாபனத்தை நம்ம ஒன்றும் வேண்டாம். எக்ஸாம்பிள் ஒரு மளிகை கடையை வைக்கிறீங்க, ஓகேங்களா? இல்லை ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க, ஒரு கார்மெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி அணுகணும்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா புதுசாக இருக்கக்கூடாது, ஒரு கை 2 கை மாறினதாக இருக்கணும். அந்த மாதிரி மாறினதை நீங்கள் வாங்கி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த தசாபதிக்காக நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீடு அந்த மாதிரி வருது, வண்டி வாகனம் அப்படி தான், எல்லாமே அப்படி தாங்க. அதாவது பழசாக நம்மளுக்கு ஆகி நம்ம கைக்கு வந்ததுனாக்கா நம்ம இவ்வாறு சேஃபாக நம்மளுக்கு அதில் பயணிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீகத்தில் நீங்கள் ஒரு தொடர்பில் இருக்கிறீங்க, ஒரு தர்மகர்த்த காரியகர்த்தாவும் இருக்கிறாங்கனாக்கா அவங்கள நீக்கிட்டு உங்களை போட நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அப்போ தூரத்து பயணம், ஆன்மீக பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும்போது எல்லோரும் புதுசாக ஆளும் கூட போகக்கூடாது. ஆல்ரெடி பல முறை போயிட்டு வந்தவங்க கூட நீங்கள் தொடர்பு வச்சு போனீங்கன்னாக்கா அந்த ஆன்மீக பயணம் கூட தூரத்து பயணம் நல்லாயிருக்கும். தொழில் அமைப்பு எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க? அடுத்தது உத்தரம் சாரம் இல்லைங்களா? அப்போ உத்தர சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4ஆம் அதிபதி பாகத்தோட சாரமே, சூரியனோட சாரமே இல்லைங்களா? அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? 4 டபுளாக சம்மந்தப்படுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 9, 10 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் நம்மள ஒரு காரத்தத்தை நம்மளுக்கு அமைப்பு இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் நாம் அதாவது ஒரு உயர்கல்வி உச்சக்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அரசு அரசு அலுவலகத்தோட அவங்களோட அரவணைப்போட அவங்களோட ஒரு ஒருங்கிணைஞ்சு அளவில் நம்ம வந்து உயர்கல்வி உச்சக்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அதை படித்த படிப்பு பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க வேலை கிடைக்கிறதோட வாய்ப்பு, ஓகேங்களா? ஒரு அங்கீகாரம், ஒரு அரசு சான்றிதழ், பேரு புகழ், பட்டம் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அரசு அலுவலகத்தில் யார் ஒரு பெரிய முகத்தாரர்களால் அவங்க மூலிமா நம்ம ஒரு நல்லா தொடர்பு கொள்வது. அதே மாதிரி அரசில் கடன் வாங்கி நம்ம தொழில் பண்ணுறது. அரசில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டிக்கு லோன் போடுறது, ஹவுஸ் லோன், அதாவது வீடு லோன் போடுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் கண்டிப்பாக நான் பாயிண்ட்டை நடத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்க லோன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கால்நடை பண்ணை, அதாவது மாட்டு பண்ணை இந்த மாதிரி வைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்குமான்னு கேட்டாக்கா கட்டாயம் நடக்கக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டத்தில் 7 கோடி 12 கோடி திசை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பலன் சொல்லப்போனால் என்ன சாரத்தில் இருந்தாலுமேங்க அந்த 7 கோடி 12 கோடி திசை அந்த மாதிரி நடக்கிறனால பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது கூட்டாளிங்க கூட்டு தொழில் ஒன்று மனைவி சேர்ந்தது, ஒரு கணவன் மனைவி தொடர்பில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். இல்லை இவங்களை சேர்ந்த ஒரு தொடர்பில் நம்ம தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். சேர்மாட்டு, சீட்டாட்டு, சூதாட்டு இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான தொழில் பண்ணுறது, ஊர் விட்டு ஊர் போய் பயணிக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, நீ பயணிச்சு போகிற சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக ஒரு துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.